எல்லாம் அடிச்சு தூக்கிட்டு போய் 10 பிளேஸ்ல வச்சு எல்லாரையும் கொண்டு போய் வச்சிட்டு இருக்காங்க. இவர் ஹாயா ப்ரீவியஸ் ஷோர்ல உட்காந்து படத்தை பார்த்துட்டு இருக்காரு. என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட்டு? உலகமே தமிழகத்துல இந்த தூய்மை பணியாளர்களை அடிச்சு கொண்டு போய் வச்சிருக்கிறத உலகமே பார்த்துட்டு இருக்கு. உலகமே வருத்தப்பட்டு இருக்கு. ஏன் இவங்களை இப்படி பண்றீங்கன்னு இருக்கு. அங்க இருக்கிற மக்கள் 2000 பேர் அவங்க ஒன்னும் கார் வேணும், கப்பல் வேணும், ஏரோப்ளைன் வேணும்லாம் போறான்ல. அவங்களுடைய வாழ்வாதாரம் அடுத்த நாள் வீட்டுக்கு போனா குழந்தைகளுக்கு பால் வாங்க காசு இல்லை, அவ்வளவுதான். அவங்களுடைய ஒரு 80% பெண்கள், பெரும்பாலும் கணவனை இழந்தவர்கள், தனியா இருக்கும் பெண்கள், விவாகரத்து பெற்ற பெண்கள், இந்த மாதிரி நிறைய பெண்கள் அவங்களுடைய இருப்பாங்க. ஸோ குழந்தைகள் எல்லாம் காப்பாற்றணும். இந்த சம்பளம் தான் வாழ்வாதாரம். இப்ப அவங்க இதை விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க? நாளைக்கு போய் உட்காந்து விவசாயம் பண்ண முடியுமா? இல்ல அவங்களுக்கு வேற ஏதாவது தொழில் தெரியுமா? 15 வருஷம் 20 வருஷம் அவங்க தூய்மை பணியாளர் இந்த சென்னை மாநகராட்சி சுத்தம் பணியில இருந்து அவங்க போய் நாளைக்கு கார்பெண்டர் ஆக முடியுமா? இல்ல எலக்ட்ரீஷியன் ஆக முடியுமா? என்ன பண்ண முடியும்? நீங்க இப்படி சொல்றீங்க. மாண்புமிகு அமைச்சர் தங்கம் தென்னரசு சொன்னதான் நியூஸ்ல பார்த்தேன். தூய்மை பணியாளர்கள் மீது முதல்வருக்கு தனி கரிசனம் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இல்ல என்னன்னா இதுல அது உங்க மேயர் பிரியா அவங்களும் சொன்னாங்க, அவர் சேகர் பாபுவும் சொன்னார். என்னன்னா எங்க முதலமைச்சர் உங்க பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டாரு. இதுவே ஒரு பெரிய ஒரு வரம் மாதிரி மக்கள் நினைச்சுக்கணும். அப்ப இவங்க ஒரு மன்னரையும் ஒரு பெரிய முதலாளியும் மன்னரையும் பண்ணையாரையும் தாண்டி ஒரு கடவுள் ஸ்தானத்துக்கு போற அளவுக்கு அவங்களே ஒரு மைண்ட் பில்டப்ல இருக்காங்க. ஸோ இதுவே ஒரு பெரிய ஒரு நவீன தீண்டாமை தான். ஏன்னா உங்க பக்கத்துல நாங்க உட்காந்து சாப்பிட்டதே நீங்க சந்தோஷப்படணும்னா அப்ப என்ன மைண்ட் செட்டு, என்ன மென்டாலிட்டி? இது ஒரு அமைச்சரும் ஒரு மேயரும் இதை சொல்லலாமா? எதுக்கு ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு ரிசர்வ்டு பிளேசஸ் போடுறாங்கன்னா, இங்க மேயர் ஒரு தலித்துல இருந்து ஒருத்தர் போட்டிருக்காங்கன்னா அந்த அம்மா அவங்க இங்க இருக்கிற மக்களுடைய கஷ்டத்தை புரிந்து அவங்களுக்கு ஒரு பாதுகாவலா இருக்கணும். அந்த அம்மா தான் இன்னைக்கு இவர்களுக்கு எதிராக பெரும்பாலான செயல்களை செய்யறதே இந்த மேயரும் இங்க இருக்கிற அமைச்சர். அந்த அம்மாவையும் ஃபுல் ஃபிளெஜ்டா ஃப்ரீ ஹேண்டா விடாம அவங்கள ஒரு கைப்பாவையா பயன்படுத்தி இன்னொருத்தங்க தான் அதுக்கு தானே அப்படி ஒரு ஆளை போடுறது. எவ்வளவோ பேரு இப்ப தலித்ல எவ்வளவோ பேர் மக்களுக்காக போராடின எவ்வளவு பேர் இருக்காங்க. சும்மா ஒண்ணுமே தெரியாம அவங்களை சும்மா கைப்பாய வைத்து கொண்டு வர்றது தான் சேகர் பாபு இப்படி ஒரு பர்சனை போட்டு அவங்களுக்கு எதுவுமே செய்ய விடாமல், அவங்களுக்கு தெரியாமலும் அவர்களை ஆட்டி படைக்கும் ஒரு இதுவரைக்கும் அந்த துறை அமைச்சர் வந்திருக்கிறாரு. மத்த துறையில் இருக்கிற விஷயத்துல இவர் எப்படி தலையிட